வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருந்தாலும் ஏன் ஜெயிக்க மாட்றாங்க தெரியுமா? ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் பெர்ஃபெக்ஷனிசம். வெல்கம் டு டே 11 ஆஃப் 30 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்ச். இன்னைக்கு அலாமும் அடிக்கல, நானும் சீக்கிரமா எந்திக்கல, கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். இதே முன்னாடி இருந்த நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஈஸியாக விட்டுருப்பேன். பட் இன்னைக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். இந்த கிளாஸ் இன்னைக்கு எப்படியாச்சும் அட்டன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருந்த எல்லா வேலையும் காலையிலே முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மள நிறைய பேர் மண்டே ஜிம்முக்கு போயிட்டு, டியூஸ்டே ஜிம் போயிட்டு, வெனஸ்டே ஜிம்முக்கு போடலாம், இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வாரத்துலேருந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அடுத்த வாரம் மண்டே ஆரம்பிப்போம். அது பேர் தான் பெர்ஃபெக்ஷனிசம். பெர்ஃபெக்டாக இருக்கணும் சொல்லிட்டு எதையுமே பண்ண மாட்டோம். பார்க்க எப்படி இருந்தால் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ரீல் போட ஆரம்பிப்பேன், கேமரா இருந்தால் தான் வந்து யூடியூப்ல வந்து சேனல் ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். நானும் தான் என்னையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். இம்பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு சின்னதாக வந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். அந்த பேட்டர்னை வச்சுட்டு நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டாக, டிசிப்ளினாக மற்ற எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நான் அந்த பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த சீரிஸ் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் மை ரீச். ஸோ நம்ம கதைக்கு வரலாம். லியோநாத்தை வந்து வீடியோவில் காட்டல அப்படிங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, லியோநாத் வீடியோலேயே வர மாட்டார் சொல்லிட்டு. நார்மல் வாட்டர்லாம் குடிக்க மாட்டார், ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாரு. அதுவும் ஐஸ் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கட்டியாக கொடுக்கணும் அவருக்கு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது guys. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கும்போது தான் கிளாஸ்க்குள்ளேயே போனேன். ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை செஞ்சு விட்டுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து HIIT எப்போ போல ஒரு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பதிலாக ஒரு ஹை இன்டர்வல் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா ஜூடோ கிளாஸ்க்குள்ளே போயாச்சு. இன்னைக்கு வந்து ஹோல்டிங், நமக்கு சொல்லி கொடுத்த ஹோல்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, புல்அப்ஸ், புஷ்அப்ஸ், ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு ப்ரோட்டீன் குழுக்களை குடிச்சிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.